Hi guys and welcome back to the another video. 2008ல ஒரு ஹாரர் த்ரில்லர் ஹாலிவுட் படமா ரிலீஸ் ஆன அவுட் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு மூவி பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஞ்சம் வேலை, அதனால என்னோட 3-4 டேஸ் வந்து வீடியோ கண்டினியூவா போட முடியாம போயிடுச்சு. இனிமே நான் கண்டினியூஸா போடுறேன். அண்ட் அவுட் போஸ்ட் படத்தோட கதை அப்படின்னா, ரிட்டையரா இருக்கிற நம்ம ஹீரோ ஆர்மி அவரோட சேர்ந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. திடீர்னு ஒருத்தன் வந்து அவங்கள்ட்ட ஒரு வேலை கேட்கிறான். அதாவது என்ன கேட்கிறான்னா, நீங்க எனக்கு காவலா ஒரு இடத்துக்கு வரணும், நான் அவங்க ஒரு மிஷன் முடிக்க வேண்டியிருக்கு, அங்கே ஏதோ ஒரு பொருளை எடுக்க போகணும், அதை எடுத்துட்டு நான் வரணும், அதுக்கு நீங்க எனக்கு காவலா வரணும் அப்படின்றான். எங்க அப்படின்னு கேட்டா, நாசி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அதாவது ஜெர்மன் சோல்ஜர் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துக்கு போய் அங்க ஒரு ஒன்னு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றான். சரி, ஓகே, ஒருத்தவங்களுக்கு வந்து $5,000 வந்து செலவாகும், ஒன் டே தான், ஒரே நாள் ஒர்க் தான் அது அப்படின்றாங்க. சரி அப்படின்ட்டு அங்க கிளம்பி போறான். அவங்க சொன்ன இடத்த போய் ரீச்சும் ஆயிடுறாங்க. அங்க நிறைய பேர் புணங்கள் குமிச்சிருக்கு. அதுல ஒருத்த மட்டும் உயிரோடு இருக்கான். அவன் மட்டும் ஏதோ ஜந்து மாதிரியே உட்கார்ந்துருக்கான். ஆனா இதுக்கு நடுவுல அங்க இவங்களை சுத்தி நிறைய ஜெர்மன் வீரர்கள் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க ஷூட் பண்ண இறந்தும் போறாங்கல்ல, திடீர்னு மாயமா மறைஞ்சு போறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு ஹீரோ கேங்ஸ் வந்து யோசிக்கும் போது அடுத்தடுத்து பல சம்பவங்கள் நடக்குது. ஸோ என்ன அங்க நடக்குது, உண்மையிலேயே அங்க இருக்கிறது என்ன, இவங்களை சுத்தி இருக்க சோல்ஜர் யாரு, பல வருஷங்களுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அவங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரி விடைகள் கிடைச்சிச்சு, அங்க நடக்கிறது உண்மையிலே என்ன அமானுஷம் அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இப்ப இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்து 2008 இந்த படம் அப்படின்னு முடியாது. அந்த படத்துல அடல் கண்டென்ட் அப்படி இல்லை, ஆர்மி பேஸ சம்பந்தப்பட்ட படம் அப்படின்னாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாரரான படமா கொடுத்திருப்பாங்க. அண்ட் ஜெர்மன் வீரர்கள் வந்து போர்க்காலங்கள்ல என்ன மாதிரியான ஒரு சீரம் யூஸ் பண்ணி அவங்களோட வீரர்களை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த காமிச்சு, அதுக்குள்ள ஒரு கோஸ்ட் அண்ட் ஹாரர் எலிமெண்ட்டை கொண்டு வந்து அதை வந்து ஒரு வாரா கிரியேட் பண்ணி இந்த படத்தை வந்து நகர்த்தியிருக்க விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அது என்ன விஷயம், அதாவது ஜெர்மன் இப்படிதான் பண்ணியிருக்காங்க போர்க்காலத்துல அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயத்தை அங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜே நமக்கு காமிச்சும் இருப்பாங்க. ஸோ இப்படித்தான் ஜெர்மன் வீரர்கள் எல்லாமே அந்த காலத்துல அசராம போர்கள் புரிந்தாங்க அப்படின்றதும் இது பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இப்படிப்பட்ட பல படங்கள் நம்ம வந்தாலும் இதுல காமிக்கப்பட்ட காட்சிகளும் இதை மேக் பண்ண விதமும் ரொம்ப புதுமையா இருந்துச்சு. ஒரே ஒரு உடஞ்ச பாலடைஞ்ச பங்களா, அதுக்குள்ள இந்த காட்சிகள் எடுத்திருப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸ் காட்சி இப்படித்தான் அந்த படம் இருக்கும் அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சாலும் அதை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க முடியுமோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த படம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் அந்த ஓவராலா அந்த இதுவும் இருந்துச்சு. பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்துல இல்லை அப்படின்னா, அடுத்தடுத்த காட்சிகள் இப்படித்தான் வரும், இப்படித்தான் முடிய போகுது அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு சுவாரஸ்யம் நம்மளை அந்த போர் அப்படிங்கிற விஷயம் இல்லாம ரொம்ப சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்தடுத்த காட்சிகளை வந்து லேட்டா கொண்டு போறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 1 hour 30 minutes, ஆல்மோஸ்ட் 90 minutes இந்த படம் வந்து ரன் ஆகுது. உங்களுக்கு அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு இல்லைன்றாலும் கொலைகள் நடக்கிற இடங்கள் எல்லாமே ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும். ஸோ நீங்க கொஞ்சம் பிளட்டை பார்த்தா சிம்பிளி நீங்க ஒரு 16+ இருந்தா இந்த படத்தை நீங்க தாராளமா அவங்க ஃபேமிலிஸோட பார்க்கலாம். இந்த படம் வந்து தமிழ் டபுள அவைலபிளா உங்களுக்கு இருந்துட்டு வருது. ஸோ காலகாலமா அந்த ஹிட்லர் பயன்படுத்திய ஜெர்மன் சோல்ஜர் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த குற்றச்சாட்டு ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். அவரோட சோல்ஜர் வீரர்கள் மேல ஒரு விதமான சீரம் பயன்படுத்தி தான் போர்களை புரிந்தாங்க அப்படின்னு. ஸோ ரிப்பீட்டடா அதே தான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையா அப்படி நடந்திருக்குமோ அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு என்ன தோணுது, அவங்க சோர்வடையாம பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் ரிப்பீட்டலி பல ஹாலிவுட் படங்களை நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஹிட்லர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி அவரோட பல வெற்றிகளை கண்டிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த படம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரோட மனசையும் இடத்தான் செய்கிறது, என்னோட மனசையும்.